Hello students, இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். 5 power 3a minus 1 into 125 equal to 25 power 2a minus 1. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பேஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே நம்பராக வச்சுக்கோங்க. 5 power 3a minus 1 into 5 power 3. 5 power 3 வந்து 125. 5 5 25, 25 5 125. So 5 power 3. 5 power 3 எப்படி எழுதலாம்? 5 power 3 னா 5 into 5 into 5. 5 5 25. 25 into 5 வந்து 125. 125. அதுதான் வந்து இங்கே 5 power 3ன்னு நான் எழுதியிருக்கேன். 5 power 3 வந்து 125 equal to 5 5 25. ஸோ அதனால் 5 பவர் வந்து 2. ஆல்ரெடி வந்து இங்கே 2a minus 1 இருக்கா, அதனால் ப்ராக்கெட்டில் 2a minus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து சால்வ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், பேஸ் வந்து இங்கேயும் 5 தான் இருக்குது, இங்கேயும் 5 தான் இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். a power m into a power n equal to a power m plus n. a power m into a power n equal to a power m plus n. அதே மாதிரி தான் இங்கே ஏன்றது வந்து 5, அதோட பவரை வந்து ஆட் பண்ணிக்கணும். a power m into a power n equal to a power m plus n. ஸோ பவரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 3a minus 1 plus 3. இங்கே வந்து பவரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே 2 இருக்குது, ப்ராக்கெட்டில் 2a minus 1 இருக்குது. இந்த ரெண்டை வந்து உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 2 into 2 4a. 2 into minus 1 minus 2. முதல்ல ரெண்டை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் இதோட மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுங்க. இப்போது இங்கே வந்து 4a இருக்குது, இங்கே 3a இருக்குது. இந்த 4a இங்கே இருக்கட்டும், 4a இந்த 3aவை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா minus 3a. அப்புறம் வந்து இந்த இடத்துல -1 இருக்குது, +3 இருக்குது. இந்த -2 வந்து இந்த -2 இந்த சைடு வந்துச்சுன்னா +2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து 4aல 3a போனால் a. நெக்ஸ்ட்டு 2 + 3 5. 5 minus 1 வந்து 4. a equal to 4. ஆன்சர் என்னென்னா a equal to 4. ஏவோட வேல்யூ வந்து 4 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். 3 power 2x plus 3 equal to 81 power x. அப்படின்னா எக்ஸ் க்யூபோட வேல்யூ என்ன? இதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். முதல்ல வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் க்யூபை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். முதல்ல வந்து இந்த பேஸை வந்து ஒரே நம்பராக நம்ம மாற்றுவோம். இங்கே 3 இருக்குது, ஸோ 81ஐயும் வந்து நம்ம பேஸ் 3 வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். 3 power 2x plus 3. 3 3 9, 9 3 27, 27 3 வந்து 81. அப்போது 3 power 4. 3 power 4x. அந்த எக்ஸ் அப்படியே இருக்குல்ல, அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 power 4x. இப்போது பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் 3 தான் இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்கள். 2x plus 3 equal to 4x. 4xல 2x போனால் எவ்வளோ? நான் எதுவுமே பண்ணல, 4x இருக்குது. இந்த 2x இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸில் வரும். ஸோ நமக்கு வந்து 4xல 2x போனால் 2x இருக்கும். இந்த 3. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3/2. x equal to 3/2. நமக்கு வந்து என்ன வேல்யூ தேவை? எக்ஸு க்யூப். எக்ஸோட வேல்யூ வந்து 3/2.
x cube equal to 3 by 2 whole cube. 3 cube எவ்வளோ 27, 2 cube எவ்வளோ 8. ஸோ ஆன்சர் வந்து 27 by 8. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் 32 power 1 by 3 into 1 by 2 power 2 by 3 equal to 4 power k. Find k value. k ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். பேஸ் எல்லாத்தையும் வந்து ரெண்டாவே வச்சு போடலாம். பேஸ் வந்து 2ஆக வச்சுக்கோங்க. 2 power 5. 2 power 5 வந்து 32. 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. 2 power 5 வந்து 32. அந்த மேலே இருக்க அந்த 1/3 அதை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ராக்கெட்டில் வச்சுட்டு 1/3 அதை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/2 2ன்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரி எழுதணும்னா பவரில் மைனஸ் வரும். மைனஸ் ஆஃப் 2/3 ஈக்குவல் டு 4 பவர் கேவை வந்து 2 power 2 இன்ட்டு கே. 2 power 2 வந்து 4. அந்த கேவை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 power 5/3 into 2 power minus 2/3 equal to 2 power 2k. பேஸ் எல்லாமே வந்து இப்போ ஈக்குவலாக இருக்குது. ஒரே நம்பர் தான் இருக்குது. 2 தான் அது. a power m into a power n equal to a power m plus n. இதை வந்து இப்போ நாம் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணோம்னா 5/3 plus minus 2/3 equal to 2k. இப்போது இந்த 3 வந்து சமமாக இருக்குது. ஸோ அதனால் மேலே 5 இந்த 3யை ஃபஸ்ட்டு போட்டுப்போம். மேலே வந்து 5 minus 2 equal to 2k. 5ல் வந்து 2 போனால் 3. 3/3 equal to 2k. அடித்தோம்னா 1. 2k equal to 1. இப்போ கேவோட வேல்யூ வந்து 1/2. 1/2 தான் வந்து the value of k. Okay student, in the next video we will go to solve the another problem. Thanks for watching this video. Thank you.